ஸோ ஹாய், இன்னைக்கு வந்து 30th மார்ச். ஸோ கடைசியாக நான் ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் வீடியோ போட்டது. அதுக்கப்புறம் ஒரு 2 days ப்ராப்பராக வீடியோ போட முடியலன்னா ப்ராப்ளி இப்போ எல்லாருமே ஒரே ரூமில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறோம், ஐ மீன் தூங்குறோம். ஸோ அதனால வந்து அவங்க சீக்கிரமாக தூக்கம் வந்துட்டாங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அந்த மாதிரி திங்ஸ் தான். ஸோ நான் ப்ராப்ளி முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன், பட் எடுக்கல. அந்த மாதிரியே தள்ளி தள்ளி 2 நாள் போயிடுச்சு. ஸோ நான் சாட்டர்டே அன்னைக்கு காலையில் நைட்டு ஆக்சுவலி தூங்கிட்டேன். தூங்கிட்டு காலைல ப்ராப்ளி லேட்டாக எழுந்திரிக்கலாம், ஓகே ஒரே ஒரு டே ப்ராப்பர். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் லெஃப்ட் 4 hours. ஸோ அதனால் ப்ராப்பராக தூங்கி எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 o'clock எழுந்திரிச்சேன். எழுந்திச்சி உட்காந்து நான் முன்னாடி நாள் வந்து நான் வந்து கேலண்டரில் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு பார்த்தேன். அது ஜஸ்ட் ஆட் ஒரு ஒரு ஆஃப் டே தான் எனக்கு இருந்துச்சு ஒரு ஒரு பேப்பருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே அன்னைக்கு 2 பேப்பர் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேப்பர் எடுத்தேன். ஸோ ஒரு அரியர் பேப்பரும் ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ஜஸ்ட் மார்க் தெம் இன் ஆல் இன் மை கேலண்டர். ஸோ அதில் வந்து அப்போது ஒரே ஒரு அரியர் பேப்பரும் 2 அரியர் பேப்பர் இல்லை, ஒரு அரியர் பேப்பரு, ஒரு சாஃப்ட் ஸ்கில் பேப்பர் மாதிரி ஒரு கோர் பேப்பர் இந்த செம்மோடது. ஸோ அது ரெண்டும் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாட்ஜிபிடியிலேருந்து பார்த்து பண்ண தான் முடிஞ்சு. ஆனால் சாட்ஜிபிடி வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கொடுக்கல, ஜஸ்ட் மேலோட்டமாக ஒரு டாபிக்ஸ்லையும் என்னென்ன சப்டைட்டில்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்னதாக டெஃபினிஷன் கொடுத்து புரிகிற மாதிரி கொடுத்துருந்தான். இப்போ ஓவரால் போர்ஷன் படி பார்த்தோம், எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இந்த சாப்டர்ல எத்தனை கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு ஓவராலா தெரியும். மேலேருந்து டாப் வியூ மாதிரி இருக்கும். இத்தனை டாபிக்ஸ் இருக்கு, இத்தனை மெயின் டாபிக்ஸ் இருக்கு, இந்த மெயின் டாபிக்ஸ்ல இந்த சப் டாபிக்ஸ் இருக்கு, அது மட்டும் தான் தெரியும். அந்த சப் டாபிக்ஸ்குள்ள நம்ம என்னென்ன எழுத போறோம்ன்றதுலாம் பெருசா இருக்காது. அந்த சப் டாபிக் வந்து என்னென்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஈவன் அதுவுமே சில நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரே சேட் அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா, இந்த செமஸ்டர் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ண சேட். அந்த சேட்ல வந்து எப்பப்பெல்லாம் எனக்கு டெஸ்ட் இருக்கோ அதுல தான் படிப்பேன். அதுலயே எனக்கு போர்ஷனை உடனே அனுப்பி அதுல இருந்து இது எனக்கு படிக்கணும்னு சொல்லி கேட்பேன். அந்த மாதிரி கேட்டு படிச்சனால என்னன்னு தெரியல, ஒன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் பார்க்கும் போதே வந்து அதுல வேற சப்ஜெக்ட் வேற பேப்பரோட கான்செப்ட்ஸ்லாம் அதுல இருந்துச்சு. ஓகே, தென் அப்புறம் தான் பார்த்தேன், சரி இதை ரிலேபிள் பண்றது நல்லது இல்லை. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் சாட்ஜிபிடியில படிச்சு லாஸ்ட் வீடியோல கூட நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். அது பார்த்துட்டு அப்புறம் நோட்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் டிஏடி, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு, இப்போ கூட நம்ம அந்த இதுக்கெல்லாம் போனோம்ல, டெக்கத்லான்லாம் போனோம். ஸோ அந்த பேப்பரோட இதை மட்டும் ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். சாட்ஜிபிடியில் அவன் தரதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தாதான் ஓரளவுக்கு எனக்கு ஓவரால் பிக்சர் அது சாட்ஜிபிடி பார்த்தா தான் கிடைக்குது. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லாமலாம் இல்லை, ஜஸ்ட் சம்திங், ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் இருந்தது. ஓகே இவ்வளோதான் அப்படின்ற ஒரு பிக்சர் வந்து அது தருது. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஓகே, அது சும்மா ஒரு பேப்பர்ல எடுத்து நம்ம நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஜஸ்ட் நோட்டட். ஸோ அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours 2.5 hours முடிக்க வேண்டிய வேலை தான். அதை முடிச்சு நான் அதுக்கப்புறம் மேமோட நோட்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஒரு இதுலயுமே வந்து நிறையா விஷயம் என்னன்னா, இப்போ மேம் கொடுத்ததுல வந்து அதுல பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. பட் தென் அவங்க வந்து அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் அது ஒரு மாதிரி இருக்கு, அதுதான் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்றனால ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் எல்லாத்தையுமே ஒரே பாயிண்ட்ல எப்படி கொண்டு வர முடியும், கம்மியான பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து அதை வந்து ஈஸியா எழுதுற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸா ப்ராப்பரா நம்ம வந்து இதை வந்து கண்டினியூ ஆகலைன்னு சொல்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஐ ஜஸ்ட் கொஞ்சம் தான் முடிக்க முடிஞ்சு. அது வந்து யூனிட் 1 கூட தாண்ட முடியல, அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் நெக்ஸ்ட் இதுக்கு போனேன். அது வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சாட்ஜிபிடியில. முடிச்சிட்டேன் சாட்ஜிபிடியில முடிச்சுட்டு அகைன் சண்டே அன்னைக்கு காலையில எழுந்துச்சு தான் மீதி கொஞ்சம் முடிச்சேன், சாட்ஜிபிடியில முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. முடிச்சுட்டு தென் வந்து ஒர்க் பிளேஸ் கவுன்சிலிங் நேத்தா ஆமா ப்ராப்ளி நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. பட் தென் அது வந்து நேற்று காலையில முடிக்க முடியல, நேற்று ஈவினிங் முடிக்க முடியல. சாரி, ஆக்சுவலி ஒரு பெரிய மறந்துட்டேன். என்னன்னா சாட்டர்டே ஃபுல்லாக நான் டிஏடி தான் பார்த்தேன். டிஏடி பார்க்கும்போது தான் ஐ ஃபெல்ட் இன்னும் ½ டே தான் இருக்கு இதுக்கு ஒரு பேப்பருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
Then again, I just spend the morning of Sunday with ஒரு கோர் பேப்பர், சாரி அரியர் பேப்பர். அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் வந்து அந்த அடுத்த பேப்பர் எடுத்துருந்துருக்கணும். அந்த பேப்பர் வந்து அது வந்து ஒரு எலக்டிவ் பேப்பர், டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த எலக்டிவ் பேப்பர், ஒர்க் பிளேஸ் கவுன்சிலிங். ஸோ அந்த ஒர்க் பிளேஸ் கவுன்சிலிங்க்கு ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங், படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு இன்னும் ப்ராப்பராக முடிக்கல. அது நேற்றே முடிச்சிருக்க வேண்டியது, பட் தென் நேற்று முடிக்கல. இன்னைக்கும் ஃபுல்லாக இவ்வளோ நேரம் ஃபுல்லாக எழுதிருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் ChatGPT-ல மட்டும் முடிச்சிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு ப்ராப்ளி லைக் நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். லைக் ஆல்மோஸ்ட் இப்போவே நான் வந்து அந்த நான் போட்ட ஷெட்யூல்ல இருந்து நான் ட்ராக் வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணுறது தான் ப்ராப்ளி. மோட்டிவேஷன் லைக் ரொம்ப ஒரு மாதிரி குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. பட் தென் இது ப்ராப்ளி முடிச்சாகணும். இதுக்கு நடுவில் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் பண்ணேன். அதுதான் வந்து ஏன் பண்ணேன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. என்னன்னா, லைக் இது மென்ஷன் பண்ணான்னு தெரியல. இது மாதிரி ஒரு ட்ரிப் போகணும்னு சொல்லி லைக் ஃபேர்வெல் நடத்தணும்னு சொன்னோம்ல. ஸோ ஃபேர்வெல் நடத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செம்ம என்கரேஜ் ஆகிட்டாங்க. ஐ மீன் எல்லாருமே எல்லாரு கூடயும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபேர்வெல். அந்த சான்சஸே இப்போதான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ அதனால வி ஜஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரு கூடயும் பேசி பழகினோம். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் லைக் ஓகே நம்ம ஒரு ட்ரிப்பாச்சும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து சும்மா ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஒரு பர்சன். ஸோ அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நீ போய் இனிஷியேட் பண்ணால் நல்லா இருக்கும், பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ அகைன் அவங்கெல்லாம் சொல்லவும் நான் பாட்டு என்கரேஜ் ஆகி போயிட்டேன். போயிட்டு சொல்லி நான் இனிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து குரூப்பில் வந்து தனியாக ஒரு குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்க்கு ஒரு இன்விட் வந்து இதில் குரூப் எங்களோட அஃபிஷியல் குரூப்பில் போட்டு தென் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். பீப்புள் எல்லாம் உள்ள ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஒன்று ஒன்றும் சார்ட் அவுட் பண்ணிருக்கேன் பொறுமையாக. ஆல்ரெடி வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் ஃபுல் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கு. ஆர்ஐசியில் இருந்தால் கூட சரி ஓகே எதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் போடுற மாதிரி இருந்துச்சு. ப்ரெஷர் போட போட பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு ரெஸ்பாண்ட் வேணும், பட் ஆனால் எங்ககிட்ட என்ன பேசுறதுன்னே தெரில. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட். ஓகே லைக் நான் நல்ல வேலை லைக் ஃபியூ பீப்புள் அவங்களே அரைஸ் ஆனாங்க கிளாஸ்லேருந்து. ஸோ நான் இதை பற்றி பேசணுமா, அதை பற்றி கேன் ஐ ஹேண்டில் தட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ அது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகே நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டு நான் பாட்டு ஐ ஜஸ்ட் வென் கம்மிங் ஹியர். ஆனால் லைக் அது பார்க்குறனாலே என்னன்னு தெரியல, ஐ ஜஸ்ட் லெஃப்ட் தட். நான் இந்த ஸ்டடீஸை விட்டுட்டேன் அதனாலயான்னு தெரில. பட் தென் அதுவும் ஒரு மாதிரி போயிடுச்சு, இதுவும் ஒரு மாதிரி போயிடுச்சு. கடைசியில் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னைக்குன்னா லைக் சண்டேவும் இது பண்ணியிருக்கேன், சாட்டர்டேவும் பண்ணியிருக்கேன், சண்டேவும் பண்ணியிருக்கேன். பட் தென் அது முடிச்ச மாதிரி கதையே இல்லை, மூவே ஆகலை. ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிற்கிது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதே மூவ் பண்ண முடியல அந்த மாதிரி. பட் தென் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஐயோ அவன் கிட்டே பண்ணிருக்கணும்டான்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். பட் தென் அவன் வந்து லைக் ப்ராப்பராக இல்லைடா என்னால் பார்த்துக்க முடியாது, நீ இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரி ஓகே லைக் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். லைக் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு சைடில் அப்பப்போ ரேண்டமாக போய் செக் பண்ணலாம் அப்படி இருந்துமே இன்னைக்கு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ண தான் ஆச்சு, நடந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் திரும்பி இப்போ நான் உட்காரணும், நைட்டு ஃபுல்லாக உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைக் இப்போ கிரிக்கெட்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தான் சிஎஸ்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பட் தென் பார்க்க டைமே இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்புறம் ஒரு மாதிரி எனக்கே நம்ம இருக்கிற நிலமையில கிரிக்கெட்லாம் பார்க்குற மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். யோசிச்சுட்டு சரி ஓகே ஜஸ்ட் விட்டுரு, லைக் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் லைக் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி லைக் அதான் நேற்று மாதிரி எல்லாரும் பீப்புள் வந்து தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டம். அதனால வந்து அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம பாட்டு உட்காந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஐ டோன்ட் நோ, நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து செக் பண்ணிக்கோங்கடான்னு சொல்லியிருந்தேன். அவங்களாம் கேட்குறாங்க. பட் ஆனால் என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. தென் லெட்ஸ் சி எப்படி இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறது. பட் தென் அந்த ஃபர்ஸ்ட் டைமே அட்லீஸ்ட் ஒரு 6, 5, 7 பீப்புள் இருந்தால் கூட அதை சம்திங் தான் மேனேஜ் பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு என்ன இருந்தாலும் லைக் டக்கு டக்குன்னு நேரடியாக போய் கேட்டு எதனா பண்ணலாம். எடுத்தோடனே லைக் இத்தனை இவ்வளோ பீப்புள் ஆல்மோஸ்ட் ஒரு 25+ பீப்புள் இன்னும் அதுவும் ஷுவராக சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்காங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக இருக்காங்க. திடீர்னு சில பேர் குரூப்பில் வராங்க, திடீர்னு சில பேர் வெளியே போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ யா, ஸோ இப்போதைக்கு இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ வில் அப்டேட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யா லெட்ஸ் மேக் திஸ் திங். ஐ டோன்ட் நோ ஹவு இட் வுட் ஹேப்பன், பட்
I should make this happen anyway. So yeah, bye.